வரப்போகிற குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இப்படி எந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் எடுத்தாலும் சரி, அதில் நமக்கு முக்கியமாக மேக்ஸ் பார்ட் சரிங்களா, ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் மொத்தமாக 25 கேள்விகள் ஒவ்வொரு தேர்வுலையும் கேட்குறாங்க. நம்ம எக்ஸாமை கிராக் பண்ணணும் அப்படின்னா முதல் முக்கியமாக நமக்கு துணை புரிகிறதே என்னென்னா இந்த மேக்ஸ் தான் சரிங்களா. மேக்ஸில் நம்ம ஒரு 20+ போட்டுட்டோனாலே போதும், மற்றதில் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணால் கன்ஃபார்மாக நம்ம போஸ்டிங்கை வாங்கிடலாம் சரிங்களா. அப்படிப்பட்ட மேக்ஸ் வகுப்புகள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க, கணித வகுப்புகளை தொடங்க சொல்லி. ஸோ இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் கடந்த 5 வருடங்களில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்விகளை டாபிக் வைஸ் சரிங்களா, சிம்பிளிஃபிகேஷன் தொடர்பான கணக்குகள், அதற்கடுத்ததாக பர்சன்டேஜ், எல்சிஎம், ஹெச்எஃப் இந்த மாதிரி டாபிக் வைஸாக நம்ம கிளாஸை கொண்டு போக போகிறோம் சரிங்களா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு சிம்பிளிஃபிகேஷன். கடந்த 5 வருடத்தில் கேட்ட கேள்விகள் மொத்தம் 76 கேள்விகள் இருக்குது சரிங்களா. இதற்கான விடைகளை தான் இப்போ நம்ம டீட்டெயில்டாக சரிங்களா, புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, மேக்ஸே எனக்கு வராது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் புரிகிற மாதிரியான எளிமையான விளக்கங்களோட இந்த ஒரு வீடியோ கிளாஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. இனி வரும் நாட்களில் தினசரி கணித வகுப்புகள் வரும். ஸோ நண்பர்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நாம் முதல் கேள்விக்கு போகலாம் சரிங்களா. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவை கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, இது ஒரு புது நம்பராக இருக்குது. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது? அவசரப்பட்டு இது ரெண்டுத்தையும் பெருக்கி போட்டுட்டு இருக்கக்கூடாது சரிங்களா. புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் பெருக்கி போட தேவையில்லை. நான் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 75,983 நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதையும் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஏன்னா இதுவும் சேம் நம்பர்ன்றதுனால இதுவும் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதையும் ஏன்னு எடுத்துக்கிறேன். அடுத்ததாக இந்த 45,983 நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், பின்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. இதையும் பின்னு எடுத்துக்கிறேன். அடுத்ததாக கீழே பாருங்கள் ஒரு 30,000 இருக்குது, அதுக்கு அப்புறம் வருவோம். இப்போ பாருங்கள் ஏ இன்ட்டு ஏ என்ன வரும், ஏ ஸ்கொயர். இடையில் மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ். பியும் பெருக்குன்னா பி ஸ்கொயர் சரிங்களா. பவரில் எதுவுமே இல்லைனா 1 இருக்கிற மாதிரி அர்த்தம் சரிங்களா. இப்போது அடிமானங்கள் சமமாக இருந்தால் அடுக்குகளை கூட்டணும். ஸோ ஏ பவர் 1 + 1 என்ன வரும், ஏ பவர் 2 சரிங்களா. யாருக்காச்சும் பேசிக்கே தெரியாமல் இருந்தீங்கன்னா இப்படி தான் நம்ம ஏ ஸ்கொயர் அப்படின்றத எழுதணும் சரிங்களா. கணிதத்தை பொறுத்த வரைக்கும் புரிதல் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ புரிஞ்சு போட ட்ரை பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்படியே கீழே வாங்க, கீழே 30,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்க்கும்போதே தெரியுது இது ஒரு 75,000, இது ஒரு 45,000. 75,000 45,000 போனால் 30,000. இதுக்கு நம்ம போட்டு பார்த்துடலாம். அதே மாதிரி இன்னொன்று நமக்கு என்னென்னா, அங்கே பாருங்கள் 5,983, இதுலேயும் 5,983 இருக்குது. ஸோ 75,983ல் நான் 45,983 கழித்து பார்க்குறேன். 0 0 0 0 3, அப்போ 30,000 எனக்கு கிடைக்குது. அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதையும் மைனஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏ மைனஸ் பி. ஒரு 75,983ல் ஒரு 45,903 கழிச்சிருக்காங்க. நம்ம இதை ஏன்னு வச்சோங்களா, இதை பின்னு வச்சோங்களா. ஸோ ஏ மைனஸ் பி. இப்போது இந்த ஃபார்முலாவுக்கு வருவோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு வேளை தெரியாத நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இதற்கான ஃபார்முலா என்னென்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, அதை நம்ம எழுதிக்க போகிறோம். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி டிவைடட் பை கீழே என்ன இருக்குது, ஆல்ரெடி ஏ மைனஸ் பி இருக்குது. அப்போது ஏ மைனஸ் பி கேன்சல். அப்போது என்ன பண்ண ஆன்சர் என்னென்னா ஏ ப்ளஸ் பி. இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஏவை 75,983 ஏனோ 45,983 பின்னு வச்சோம். அப்போது ஆன்சர் என்னென்னா ஏவையும் பியையும் கூட்டணும்னா அதுதான் ஆன்சர். இப்போ பாருங்கள் 75,983 45,983 சரிங்களா. ஏபி இது ரெண்டுத்தையும் இப்போ கூட்ட போகிறோம். 3 3 6, 8 8 16, 18 19, பேலன்ஸ் 1 11, 7 4 11 12. அப்போ ஆன்சர் 1 2, அதாவது 1,21,966 சரிங்களா. அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை சரிங்களா. சிம்பிளான கணக்கு. நமக்கு ஜஸ்ட் இதை ஏபி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண தெரிஞ்சால் போதும், ஈஸியாக இந்த மாதிரி கேள்விகளுக்கு நம்ம விடையளிச்சிடலாம். நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கேள்விகள் நிறைய கேள்விகள் இதற்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் நிறைய கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த ஒரு மெத்தடை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கடுத்து தான் பாருங்கள், x plus if x plus l into x plus m equal to x square plus 4x plus 2 எனில் l square plus m square உடைய மதிப்பு காண்க. then the value of l square plus m square is 2020 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இந்த கொஸ்டினை பாருங்கள். ஃபஸ்ட்டு டேட்டா எழுதிப்போம். x plus l x plus m சரிங்களா.
இதை இந்த சமன்பாடான எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x + 2 இது கூட ஈக்குவல் பண்ண சொல்கிறாங்க. உங்களை சமன்படுத்தி இந்த எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதையும் பெருக்குவோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் எடுத்து எக்ஸு கூடவும் எக்ஸ் எடுத்து எம்மு கூடவும் பெருக்குவோம். எக்ஸு கூட எக்ஸு பெருக்குனா எக்ஸு ஸ்கொயர். அடுத்ததாக எக்ஸு கூட எம்மை பெருக்கணும்னா எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எம்எக்ஸ். அடுத்ததாக இந்த எல்லையும் எக்ஸையும் பெருக்கணும். அடுத்ததாக எல்லையும் எம்மையும் பெருக்கணும். எல்லையும் எக்ஸையும் பெருக்குனா எல்எக்ஸ் ப்ளஸ் எல்லையும் எம்மையும் பெருக்கணும்னா எல்எம். சரிங்களா, ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x + 2. இது சமன்பாடு மாதிரியான ஒரு கேள்வி. அடுத்ததாக பாருங்கள், இப்போது எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறத எழுதிப்போம். இங்கே பாருங்கள், இங்கேயும் எம் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. அதனால் நான் பொதுவாக ஒரு எக்ஸை வெளியே எடுத்துக்கிறேன். சரிங்களா, பொதுவாக ஒரு எக்ஸை நான் என்ன பண்ணிக்கிறேன், வெளியில் எடுத்துக்கிறேன். பேலன்ஸ் என்ன இருக்கும், எம் இருக்கும், எல் இருக்கும். சரிங்களா, நான் என்ன எழுதிக்கிறேன், எல் + எம் அப்படின்னு எழுதிக்கிறேன். எல் + எம் வெளியில் என்ன இருக்குது, ரெண்டுத்துக்கும் பொதுவாக எக்ஸ் இருக்கிறதால எக்ஸை என்ன பண்ணிக்கிட்டேன், வெளியில் எழுதிக்கிட்டேன். சரிங்களா, பேலன்ஸ் என்ன, எல்எம் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x + 2. நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர், அடுத்ததாக இங்கே எக்ஸ் இருக்குங்களா, ஸோ இந்த எல் + எம் × எக்ஸை 4x கூட ஈக்குவேட் பண்ண போகிறோம். எல் + எம் × எக்ஸ் ஈக்குவல் டு எது கூட ஈக்குவேட் பண்ண போகிறோம், இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்குற இந்த எக்ஸு கூட இருக்குங்களா, 4x அப்படின்னு ஈக்குவேட் பண்ணிக்கிட்டோம். அதற்கு அடுத்ததாக இந்த எல்எம்னு இருக்குங்களா, இந்த எல்எம்மை 2 கூட ஈக்குவேட் பண்ண போகிறோம். சரிங்களா, எல்எம்மை 2 அப்படின்னு ஈக்குவேட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த 4x எக்ஸுக்கு எக்ஸு கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போது எல் + எம்மோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்கு, 4ன்னு கிடச்சிருக்கு. எல் + எம்மோடைய வேல்யூ 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. அதற்கு அடுத்ததாக எல்எம் இதோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்கு, 2ன்னு கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருக்கிற எல் + எம் எல்எம் இதை வச்சு நம்ம அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தேவை. பெரிய ஃபார்முலாலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. a + b த ஹோல் ஸ்கொயர். நம்ம இங்கே எல் + எம் அப்படின்னு எடுக்க போகிறோம். எல் + எம் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர், அதாவது எல் ஸ்கொயர், அடுத்ததாக b ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, அப்போ 2lm. இந்த ஃபார்முலாவில் இதை ஈக்குவேட் பண்ண போகிறோம். எல் + எம்மோட வேல்யூ நமக்கு தெரியும் 4, அப்போது 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் நமக்கு தெரியாது, எம் ஸ்கொயர் அதுவும் தெரியாது, ப்ளஸ் 2lm நமக்கு தெரியுமா, தெரியும். எல்எம்மோட வேல்யூ 2. இந்த சமன்பாடு மூலியமாக நம்ம என்ன பண்ணியிருந்தோம், எல்எம் வேல்யூவை கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், 4 ஸ்கொயர் எவ்வளோ, 16. எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -4 ஆகிடும். அப்போ எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 - 4. அப்போ ஆன்சர் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12. அப்போ ஆன்சர் 12. ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள், ஆப்ஷன் ஏவே இதுதான். சரிங்களா, அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 12. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இதையும் பெருக்கி ஒரு வேல்யூ வரும், அதை இது கூட ஈக்குவேட் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு டேட்டாவை எடுத்தோம். சரிங்களா, அதுலேருந்து எல் + எம்மோட வேல்யூ 4, எல்எம்மோட வேல்யூ 2 அப்படின்னு எடுத்தாச்சு. அதற்கு அடுத்ததாக a + b த ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவில் போட்டு நம்ம எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, இப்படி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணுவோம். அடுத்த கேள்வி புரியுதுங்களா? அப்போது அடுத்த கேள்விக்கு போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷுட் பி ஆடட் டு மேக் x power 4 + 64 a perfect square? x power 4 + 64 முழு வர்க்கமாக மாற்ற அதனுடன் பின்வருவனவற்றுள் எதை கூட்ட வேண்டும்? x power 4 + 64ன்னு ஒரு நம்பர் இருக்குது. சரிங்களா, ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இது கூட ஏதோ ஒன்று தான் கூட்டணும். சரிங்களா, அது என்னன்னு தெரியல. அதை கூட்டினா வர எண் என்னவாக இருக்குன்னா முழு வர்க்கமான எண்ணாக இருக்கணும், அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயரான ஒரு நம்பராக இருக்கணும். சரிங்களா, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்ற ஒரு நம்பராக இருக்கணும். சரிங்களா, இப்போ வருவோம். இதை பாருங்கள், இந்த x power 4 நம்ம எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இப்படி எழுதலாங்களா. அடுத்ததாக 64 எப்படி எழுதிக்கலாம், 8 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் ஏதோ ஒரு நம்பரை கூட்டினா எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரணும். சரிங்களா, இப்போ பாருங்கள், இதுவும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்ற ஃபார்மேட் மாதிரி இருக்குங்களா, பார்க்குறதுக்கு அப்படி இருக்குங்களா. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஏதோ ஒன்று கூட்டினா
இந்த இடத்துல பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வருதா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். இப்போது நான் ஏவா என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஸ்கொயரை எடுத்துக்கிறேன். இங்கே ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அடுத்ததாக பியா என்ன எடுத்துக்கிறேன், 8 எடுத்துக்கிறேன். சரிங்களா, பியா 8 எடுத்துக்கிறேன். இப்போ 2ab கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, பாருங்கள், a + b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயராக என்ன எடுத்தோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ், சரிங்களா, ஃபஸ்ட்டு ஃபார்முலாவே எழுதிக்கோங்க, a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர். பாருங்கள், a + b த ஹோல் ஸ்கொயர், இதுக்கான ஃபார்முலாவுக்கு வந்துட்டோம். ஏ ஸ்கொயரோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா, ஏவோட வேல்யூ எக்ஸு, எக்ஸ் ஸ்கொயரு. அப்போது ஏ ஸ்கொயரோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab நமக்கு தெரியாது. சரிங்களா, 2ab அப்படியே எழுதிக்கோங்க. அதற்கு அடுத்ததாக என்ன பண்ணலாம், 2abக்கும் வேல்யூ கொடுக்கலாம். 2aக்கு வேல்யூ என்ன, எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா, இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏவோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர், பியோட வேல்யூ 8 ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ 64. சரிங்களா, 8 ஸ்கொயர் பண்ணோன்னா 64 ஸ்ட்ரெயிட்டாக எழுதிட்டேன். அடுத்ததாக பாருங்கள், x⁴ ப்ளஸ் 2 × எக்ஸ் ஸ்கொயர், 2x ஸ்கொயர் × 8. ஓகேங்களா, எவ்வளோ வரும், 2 8 16, 16 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 64. அப்போ பாருங்கள், நம்ம கொஷினில் பார்த்த x⁴ இருக்குது, 64 இருக்குது. அப்போது எதை கூட்டினோன்னா நமக்கு பர்ஃபெக்டான ஸ்கொயர், அதாவது a + b ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும்னு பார்த்தோன்னா 16x ஸ்கொயர். புரியுதுங்களா? பாருங்கள், a + b த ஹோல் ஸ்கொயர்ன்றது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ. இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூக்கு நம்ம கொஷினில் இருக்கிற x⁴ அடுத்ததாக 64, இது கூட 16x ஸ்கொயரை கூட்டினா எனக்கு இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன, 16x ஸ்கொயர். ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. புரியுதுங்களா? இந்த வேல்யூ கூட ஏதோ ஒரு வேல்யூவை கூட்டினா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதை மாற்றி a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டுக்கு ab வேல்யூ மட்டும் தனியாக எடுத்துக்கிறோம். அதை எடுத்து இது கூட ஈக்குவேட் பண்ணனா, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கூட ஈக்குவேட் பண்ணனா எனக்கு 2ab வேல்யூ கிடைக்குது. இந்த 2abயை கொடுத்துருக்கிற வேல்யூ கூட ஆட் பண்ணனா எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயரான a + b த ஹோல் ஸ்கொயர் வேல்யூ கிடைத்து விடுகிறது. அப்போ இந்த கேள்விக்கான விடை என்னது, 16x ஸ்கொயர். புரியுதுங்களா? சிம்பிள் கான்செப்ட் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான கேள்விகள் நிறையவே கேட்குறாங்க. சரிங்களா, அதற்கடுத்ததான கேள்வி, இது ரொம்ப ஈஸியான கேள்வி தான். a + b த ஹோல் ஸ்கொயர் நமக்கு தெரிஞ்ச அதே ஃபார்முலா. a + b த ஹோல் ஸ்கொயருக்கு அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தோன்னா எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதுனா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab + b ஸ்கொயர் ப்ளஸ் என்ன கொடுத்துருக்காங்க, a - b த ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் - 2ab + b ஸ்கொயர் ப்ளஸ் 2abக்கு -2ab கேன்சல். அப்போது இங்கே ஒரு a ஸ்கொயர், இங்கே ஒரு a ஸ்கொயர், அப்போ 2a ஸ்கொயர். அடுத்ததாக இங்கே ஒரு b ஸ்கொயர், இங்கே ஒரு b ஸ்கொயர், அப்போது 2b ஸ்கொயர். ரெண்டுத்துலேயும் 2 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துட்டோன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ ஆன்சர் 2 × a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். சரிங்களா, எளிமையான கேள்வி. அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கு வரலாம். சரிங்களா, ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். புட் த கரெக்ட் ஆப்ரேட்டர் இந்த பாக்ஸ். இதுவும் 2020 ASO எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. சரியான குறியீட்டை கட்டத்தில் நிரப்புக. இங்கே ஒரு கட்டம் இருக்குங்களா, பாக்ஸ் கூட வச்சுக்கலாம். × 6 - 12 / 4 + 2. இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு 10ன்னு கிடைக்கும். ஆனால் இடையில் இந்த இடத்துல என்ன சிம்பிள் போடுறது அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு நமக்கு தெரிய வேண்டியது போர்ட் மாஸ் ரூல். மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் யாராச்சும் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, போர்ட் மாஸ் ரூல்னால் என்னென்னா, இப்போது இந்த மாதிரி ஒன்று இருக்குது, அதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ப்ராக்கெட்டு, ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் டிவிஷன் அதாவது வகுத்தலுக்கு, மூன்றாவது ப்ரிஃபரன்ஸ் பெருக்கல், ஓகேங்களா, மல்டிப்ளிகேஷன். அடுத்ததான் நாலாவது ப்ரிஃபரேஷன் எதுக்கு கொடுக்கணும்னா ப்ரிஃபரன்ஸ் கூட்டலுக்கு கொடுக்கணும், அதாவது அடிஷன். கடைசியாக தான் கழித்தல். அப்போது ஃபஸ்ட்டு வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல், இந்த ஆர்டரில் தான் வரணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த இதில் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ப்ராக்கெட்டுக்கு கொடுக்கணும். 4யும் 2யும் கூட்டினா 6. இந்த இருக்கிற சிம்பிள் அப்படியே போட்டுக்கோங்க, அப்படியே எழுதிக்கோங்க. 6 இங்கே 2. சரிங்களா, இந்த இடத்துல தான் என்ன வருதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்த ப்ரிஃபரன்ஸ் எதற்கு கொடுக்கணும்னா வகுத்தலுக்கு கொடுக்கணும். 12 6ஆல் வகுத்தோன்னா 2ன்னு கிடைக்கும். என்னென்னு கிடைக்கும், 12 6ஆல் வகுத்தோன்னா 2. அப்போ பேலன்ஸ் 2 கீழே, இங்கே பாக்ஸ், ஓகேங்களா, 6. அப்போது 2க்கு இடையில், 2க்கும் 6க்கும் இடையில் ஏதோ ஒரு சிம்பிளை போடணும்.
போட்டு கழிச்சோன்னா 2ஆல் கழிச்சோன்னா நமக்கு 10ன்னு ஆன்சர் வரணும். ஆன்சர் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆன்சர் என்ன 10. அப்போது எதில் 2 கழிச்சோன்னா 10ன்னு வரும், 12ல் 2 கழிச்சோன்னா 10ன்னு வரும். சரிங்களா, புரியுதுங்களா? இப்போது 2 இன்ட்டு ஏதோ ஒரு சிம்பிள் இங்கே ஆட் பண்ண போகிறோம். அப்படி அந்த சிம்பிளை ஆட் பண்ணி நமக்கு வர வேல்யூ என்னவாக இருக்குன்னா 12ஆக இருக்கணும். ஏன்னா 12ல் 2 போனால் தான் ஆன்சர் நமக்கு 10 அப்படின்ற விடை கிடைக்கும். ஸோ இடையில் 2ஐயும் 6ஐயும் பெருக்குனா நமக்கு 12ன்னு கிடைக்கும். அப்போது 2 இன்ட்டு 6. அப்போ இடையில் நம்ம பயன்படுத்த வேண்டிய சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்ன ஆப்ரேஷன்னா பெருக்கணும். 2 இன்ட்டு 6 12, 12 மைனஸ் 2 10. அப்போ ஆன்சர், இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அதற்கு அடுத்ததாக கீழ்கண்ட எண்களில் முழு கன எண் எது? ஓகேங்களா, இதில் எது பர்ஃபெக்ட் கியூப் வேல்யூ அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். 36 பர்ஃபெக்ட் கியூப் வேல்யூ ஆனால் இல்லை, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ தான். 6 இன்ட்டு 6 36. அடுத்ததான் நிறைய பேர் அவசரப்பட்டு 100 அப்படின்னு போட்டுருவோம். சரிங்களா, 100 என்னென்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ தான். 10 இன்ட்டு 10 75. ஸ்கொயரும் இல்லை, க்யூபும் இல்லை. ஸோ இது இல்லவே இல்லை. பேலன்ஸ் என்ன இருக்குது? 512 தான். ஆன்சர் இதுதான். இப்படியும் நம்ம ஆன்சர் போடலாம். அல்லது உங்களுக்கு கியூப் வேல்யூ தெரிந்தால் 8 இன்ட்டு 8 64, 64 இன்ட்டு 8 8 நாள் 32, பேலன்ஸ் 3, 6 8 48, 1 51. அப்போ ஆன்சர் 512. கியூப் வேல்யூ தெரிஞ்சால் அப்படி போடலாம், இல்லாட்டி எலிமினேட் பண்ணி கூட ஆன்சர் போடலாம். அதற்கு அடுத்த கேள்வி, இஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 234, ஏபியோட வேல்யூ 108ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ ப்ளஸ் பி பை ஏ மைனஸ் பி. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வேல்யூ கொடுத்தாச்சு, ஏபி வேல்யூன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்னன்னா ஏ ப்ளஸ் பி பை ஏ மைனஸ் பி இந்த வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுவும் 2020 ஏஎஸ்ஓ எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு கொடுத்துருக்கிற டேட்டா ஏ ப்ளஸ் பியில் இருக்குது. சரிங்களா, கேட்கப்பட்ட கேள்வி ஏ ப்ளஸ் பி பை ஏ மைனஸ் பின்னு இருக்குது. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா ஓகேங்களா, நம்ம கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்கிறது ஸ்கொயர் வேல்யூவில் இருக்குது. அப்போ நம்ம கொடுத்துருக்கிற கேள்வியை, அதாவது நமக்கு கேட்கப்பட்டிருக்கிற கேள்வியும் நம்ம ஸ்கொயராக மாற்றணும். சரிங்களா, இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கும் ஸ்கொயர் பண்ணிக்க போகிறேன், இதுக்கும் ஸ்கொயர் பண்ணிக்க போகிறேன். அப்போது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஏன்னா கொஷினில் கொடுத்துருக்கிற டேட்டா என்னென்னா எனக்கு ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க, எனக்கு கேட்கப்பட்டிருக்க கேள்வி நார்மலாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இதையும் ஸ்கொயராக மாற்ற போகிறேன். பாருங்கள், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் நம்ம எல்லாருக்கும் ஃபார்முலா தெரியும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ மைனஸ் பிக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். எதுக்கு இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது நமக்கு பாருங்கள் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வேல்யூ நமக்கு 234ன்னு தெரியும். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இதோட வேல்யூவே 234ன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் இங்கே அப்படியே டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ 234ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். பேலன்ஸ் என்ன இருக்குது? 2ab இருக்குது. 2ab வேல்யூ எனக்கு கிவன் டேட்டாவில் இருக்குது. ஏபியோட வேல்யூவும் கிவன் டேட்டாவில் இருக்குது 108. இப்போ கீழே அதே தான் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். சரிங்களா, இங்கேயும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான். ஆனால் சரிங்களா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான். ஆனால் ப்ளஸ்ஸுக்கு பதிலாக இங்கே இருக்கிறது மைனஸ். அப்போ மைனஸ் 2ab. அப்போது ஏபியோட வேல்யூ 108. இப்போ இதை சால்வ் பண்ணலாங்களா? 234 ப்ளஸ் 108 2 2 100 200 216 8 2 16. கீழே அப்படியே கழிச்சிக்கணும். 234ல் 216 போச்சுன்னா என்ன? இதுதான் தேவை. கூட்டிக்கலாங்களா? 234 ஒரு 216 10 4 5 இதை பெருக்கணும்னா 4. அப்போது 450 மேலே கீழே 234ல் 216 கழிக்கணும். இப்போ 14 இங்கே 2 ஆகிடும். 14 6 போனால் 8, 2ல் 1 போனால் 1, அப்போது 18. இப்போ இதை சால்வ் பண்ணலாங்களா? பாருங்கள், சால்வ் பண்ணலாங்களா? சின்ன டேபிள்லேருந்தே போங்க, பெருசாக உங்களுக்கு தெரியலனா சின்ன டேபிள்லேருந்தே போகலாம். ரெண்டாவது வாய்ப்பாடிலே அடிப்போம். 9 2 18, 2 2 4 25 2 50. இப்போது இங்கே 9 இருக்குது, மேலேயும் 5ல் முடிஞ்சிருக்கு. அப்போ நம்ம மூணாவது வாய்ப்பாடில் ட்ரை பண்ணி பார்ப்போம். 3 3 9, 7 3 21, பேலன்ஸ் 1 22 இருக்குங்களா? அப்போ 7 3 21, பேலன்ஸ் 1 15, 5 3 15. திரும்ப என்ன பண்ணலாம்? மூணாவது வாய்ப்பாடிலே அடிக்கலாம். 2 3 6, பேலன்ஸ் 1 5 3 15. அப்போ ஆன்சர் என்னென்னா 25. சரிங்களா, ஆன்சர் என்ன? 25 அப்படின்ட்டு 25க்கு போயிடக்கூடாது. சரிங்களா, கொஷினில் போய் பார்த்தீங்கன்னா 25 இருக்காது ஆப்ஷனில். ஏன் 25 இல்லை? 10 8 4 5 4 இப்படி தான் இருக்கே.
ஏன் 25 இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா நல்லா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நமக்கு கொடுத்த வேல்யூ நார்மலான வேல்யூ, கண்டுபிடிக்க சொன்னது நார்மலான வேல்யூ, நம்ம தான் என்ன பண்ணிட்டோம், ஸ்கொயர் பண்ணிக்கிட்டோம். ஏன் ஸ்கொயர் பண்ணோம், டேட்டாவில் நமக்கு இப்படி கொடுத்ததால நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கிட்டோம். அப்போது இந்த ஸ்கொயர் வேல்யூவை கேன்சல் பண்ணிட்டு தான் நம்ம ஆன்சரை போடணும். சரிங்களா, இப்போது வந்திருக்கிற வேல்யூ நமக்கு ஸ்கொயர் பண்ணி வந்த வேல்யூ, அதாவது a + b பை a - b தான் ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ. சரிங்களா, இதோடைய ஸ்கொயர் வேல்யூ தான் நமக்கு கிடச்சிருக்குது. இப்போ நமக்கு இந்த ஸ்கொயர் இல்லாமல் வேணும். ஸ்கொயர் இல்லாமல் வேணும்னா ரூட் எடுக்கணும். அப்போது ரூட் ஆஃப் a + b த ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a - b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 25. இப்போ இந்த ரூட்டுக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். 25க்கு ரூட் எடுத்தோன்னா 5. அப்போ ஆன்சர் என்னன்னா 5. புரியுதுங்களா? ஆப்ஷன் சி 5 என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை. புரியுதுங்களா? இங்கே ஸ்கொயர் வேல்யூ இல்லாமல் இருந்துச்சு, ஸ்கொயருக்கு மாற்றணும். அடுத்ததாக நமக்கு கிடைச்ச வேல்யூ எதில் கிடச்சிச்சு, ஸ்கொயரில் கிடச்சிச்சு. சரிங்களா, நம்ம சால்வ் பண்ண வேல்யூ எதுக்கான வேல்யூ, இதற்கான வேல்யூ. இதுக்கு நமக்கு ஸ்கொயர் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சது. இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணோன்னா இதுக்கு ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தோன்னா இந்த ஸ்கொயருக்கு ரூட்டு கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி 25க்கு ரூட் எடுத்தோன்னா 5. புரியுதுங்களா? அப்போ ஆன்சர் என்ன, 5 என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை. சரிங்களா, அடுத்த கேள்விக்கு போகலாங்களா? அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி பாருங்கள். இதுக்கு நமக்கு கட்டாயமாக ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். நேற்றுக்கு நம்ம ஷார்ட்ஸில் இந்த சம்மதாக போட்டிருப்போம். இதுவும் ஏஎஸ்ஓ எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி தான். இதுலேயும் நம்ம பார்த்துடலாம், இதையும் நம்ம விட வேணாம். a³ + b³ ஃபஸ்ட்டு நமக்கு இதுக்கு ஃபார்முலா தெரியணும். a³ + b³ a³ + b³ இதோட ஃபார்முலா என்னென்னா a + b a² - ab + b² அப்படின்னு வரணும். சரிங்களா, இங்கே a³ + b³ மட்டும் இங்கே ப்ளஸ் வந்தால் இந்த பெரிய ஈக்குவேஷனில் மைனஸ் வரணும். அதுவே சப்போஸ் a³ - b³ கேட்குறாங்கன்னு வச்சுப்போம், முன்னாடி மைனஸ் வந்துடணும், இடையில் இந்த பெரிய ஈக்குவேஷனில் ப்ளஸ் வந்துடணும். சரிங்களா, இங்கே ப்ளஸ் வந்துடணும், இங்கே மைனஸ் இருந்தால், இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் வந்துடணும். சரிங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இடத்துல இந்த ஃபார்முலா நமக்கு பயன்படும். இப்போ நம்ம கேள்விக்கு வருவோம். a³ + b³ இருக்குது. இதை நான் இப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதிக்கிறேன். a + b, சரிங்களா, a + b a² - ab + b² இப்படி நான் எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதிட்டேன். கீழே என்ன இருக்குது பாருங்கள், a² கீழே இருக்கிறத அப்படியே எழுதிப்போம். a² + 2ab + b². இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்குங்களா? ஸோ நான் இதை a + b ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். சரிங்களா, இது பார்க்குறதுக்கு a + b ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பென்ஷனுங்களா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், a + b த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த நம்பரால் பெருக்க சொல்லியிருக்காங்க. அதாவது a² - b², a² - b². இதுக்கும் ஃபார்முலா நமக்கு தெரியும், a + b × a - b. கீழே ஒரு a - b இருக்குது. இந்த a - bக்கு இந்த a - b கேன்சல். பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு a + b. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், மேலே பவரில் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிற மாதிரி. அப்போது இங்கே ஒரு a + b, இங்கே ஒரு a + b. அப்போது ரெண்டுத்தையும் பெருக்குனா என்ன ஆகுனா a + b த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அடிமானங்கள் சமமாக இருந்தால் அடுக்குகளை கூட்டிக்கலாம். அப்போ a + b த ஹோல் ஸ்கொயர் × a² - ab + b² அப்படின்னு கிடைக்கும். கீழே ஒரு a + b த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த a + b ஹோல் ஸ்கொயருக்கு இந்த a + b ஹோல் ஸ்கொயர் கேன்சல். அப்போ பேலன்ஸ் என்ன தான் இருக்கும், a² - ab + b². அப்போ இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ. சரிங்களா, நமக்கு ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலா மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும், இந்த செம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம போட்டுருவோம். சரிங்களா, அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்தால் மைனஸ் பண்ணணும், மைனஸ் வந்தால் ப்ளஸ் பண்ணணும். இதை மட்டும் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கடுத்த கேள்விக்கு போகலாம். சரிங்களா, இந்த கேள்விக்கு போகலாம். பாருங்க, எக்ஸோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா √3 + 1. ஓகேங்களா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கொஷின் என்னன்னா x - 2/x இதோட ஹோல் ஸ்கொயர் என்ன, இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும், அப்படியே எடுத்து எக்ஸு தான் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு எடுத்து போடணும். சரிங்களா, √3 + 1 - 2/√3 + 1. இதை என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். இப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம்னா, நார்மலாக இதை எடுத்து இதை கூட பெருக்கி இதை கழித்து அப்படி போடுவோம். சரிங்களா, அப்படி போட்டோன்னா ரொம்ப பெரிய ப்ராசஸாக போகும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஒரு டேர்மை மட்டும் எடுத்துக்க போகிறோம். சரிங்களா, இந்த ஒரு டேர்ம்னா 2/√3
√3 + 1 இதை மட்டும் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம், சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளாக சொல்ல போனால் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இந்த மாதிரி கீழே √3 + 1 அல்லது a - b a + b இப்படி வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், காஞ்சுகேட்னு ஒன்று எடுப்போம். ஞாபகம் இருக்குங்களா, ஸ்கூல் டைமில் காஞ்சுகேட்னு ஒன்று எடுப்போம். அதாவது √3 + 1ன்னு இருந்தால் √3 - 1ன்னு எடுப்போம். ஒருவேளை இங்கே √3 - 1 அப்படின்னு இருந்தால் இந்த இடத்துல √3 + 1ஆல் பெருக்குவோம். சரிங்களா, நமக்கு கொஷினில் √3 + 1ன்னு இருக்குது. அதனால் நம்ம √3 - 1ஆல் மேலையும் கீழையும் பெருக்க போகிறோம். மேலையும் கீழையும் பெருக்க போகிறோம். பெருக்குனா என்ன கிடைக்குது பாருங்கள், 2 × √3 - 1 டிவைடட் பை இங்கே பாருங்கள் √3 + 1 √3 - 1. அப்போது a + b × a - b. அப்போது என்ன வரும், இது எக்ஸ்பென்ஷனாக இருக்குது. a + b × a - b என்பது a² - b². இந்த ஃபார்முலாங்களா. அப்போது ஏன்றது இங்கே என்னன்னு பார்த்தோன்னா √3 √3 (2) -1 (2). சரிங்களா, இது a + b a - bன்னு இருக்குது. அதை நான் எப்படி எழுதிக்கிட்டேன், a² - b²ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்கொயருக்கு ரூட்டு கேன்சல், ஸ்கொயருக்கு ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன தான் இருக்கும், கீழே 3 மட்டும்தான் இருக்கும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அப்போது கீழே என்ன இருக்கும், 3 - 1 2ன்னு கிடச்சிடும். சரிங்களா, அப்போது இந்த ஈக்குவேஷனே நமக்கு என்னன்னு கிடைக்குன்னா 2 × √3 - 1 டிவைடட் பை 2 அப்படின்னு கிடச்சிடும். சரிங்களா, இதுதான் நம்ம இந்த வேல்யூ எடுத்து சால்வ் பண்ணதுக்கு நமக்கு கிடைச்ச வேல்யூ. அடுத்ததாக நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். சரிங்களா, ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், நம்மக்கிட்ட இருக்கிற வேல்யூ என்னென்ன இருக்குது, இந்த சைடு இருக்கிறத நம்ம எதுவுமே கையே வைக்கல இது வரைக்கும். அதை அப்படியே எழுதிக்கோங்க. √3 + 1 மைனஸ் இந்த 2/√3 + 1 தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 2 × √3 - 1/2 அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த 2க்கு 2 இங்கே கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், √3 + 1 -√3. ஓகேங்களா, மைனஸ் இங்கே மைனஸை உள்ளே பெருக்கணும். -3 √3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ +1 +√3 -√3 கேன்சல். அப்போ ஆன்சர் 1 + 1 என்னன்னா 2. அப்போ இந்த கேள்விக்கான விடை 2. சரிங்களா, ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா 2. இப்போது நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், 2 நம்ம ஆப்ஷனில் இல்லை. பாருங்களேன், 25 36 4 9ன்னு இருக்குது. 2 ஆன்சரில் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம கண்டுபிடிச்சது இந்த வேல்யூ தான் கண்டுபிடிச்சோமே தவிர ஸ்கொயர் வேல்யூவை கண்டுபிடிக்கல. சரிங்களா, இங்கே எங்கேயுமே நம்ம எந்த வேல்யூமே நம்ம ஸ்கொயர் பண்ணல. அதனால் 2 என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம இவ்வளோ நேரம் கண்டுபிடிச்சது இந்த வேல்யூ தான் கண்டுபிடிச்சோம், ஸ்கொயரை வச்சு நம்ம எதுவுமே கண்டுபிடிக்கல. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணனா 4. அப்போ இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 4. சரிங்களா, நிறைய இடத்துல இப்படி கன்ஃபியூஸ் ஆகிடும். இந்த ஸ்கொயரு கியூப் வேல்யூலாம் நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா, ஸ்கொயரு கியூப் வேல்யூலாம் நல்லா பார்த்துக்கணும். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரிங்களா, ஒரு வேளை ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம அடுத்த நாள் வகுப்பில் அந்த சம்மோடையே ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா, யாருக்காச்சும் புரியல அப்படின்னாலும் சொல்லுங்கள், நம்ம அடுத்த நாள் கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கேள்விக்கான விடை 4. ஒன்றும் இல்லை, காஞ்சுகேட் எடுத்து பெருக்கி கேன்சல் பண்ணி போட்டோன்னா இந்த வேல்யூ எனக்கு என்னென்னு கிடைக்குதுன்னா, வெறும் இப்போ √3 + 1 இது இருக்கிறத இந்த எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு இதை நான் சால்வ் பண்ணேன்னா எனக்கு √3 - 1 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. முதலையும் சால்வ் பண்ணனா அடுத்ததாக +√3க்கு -√3 கேன்சல் பண்ணி இந்த 1ஐயும், சரிங்களா, இந்த மைனஸை உள்ளே பெருக்கணும்னா இங்கே +1 ஆகிடும். 1ஐயும் கூட்டினா 2 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஆனால் நம்ம கொஸ்டினில் ஸ்கொயர் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ விடை என்னன்னா 4 என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை. அடுத்த கேள்வியை பார்க்கலாம். இஃப் எக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், இந்த கேள்வியில் ஒரு சின்ன பிழை. சரிங்களா, மைனஸ் என்பதே என்னென்னா வகுத்தல் அப்படின்னு வரணும் இங்கே. சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்னா இந்த மாதிரி கணக்குகள் இதை கொடுத்துட்டு இந்த மாதிரி சைன் சேஞ்ச் பண்ணுற மாதிரியான கேள்விகள் கொடுத்தாலே நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா, அப்படி எழுதிக்கிட்டனா தான் நமக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கூட்டலை பெருக்கல்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, கூட்டலை பெருக்கல்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கழித்தலை வகுத்தல் அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்ததாக பெருக்கலை கழித்தல், சரிங்களா, பெருக்கலை கழித்தல் அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வகுத்தலை கூட்டல் அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, வகுத்தலை கூட்டல் அப்படின்னு எழுதிக்க சொல்லியிருக்காங்க. இப்படி தனியாக எழுதிட்டிங்கன்னா நம்ம சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். வாங்க சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 25 கூட்டல், கூட்டலை என்னவா எடுத்துக்கணும், பெருக்கலாக எடுத்துக்கணும். அப்போது 32. அடுத்ததாக கழித்தல், கழித்தலை வகுத்தலாக எடுத்துக்கணும்.
வகுத்தல் 4. அதற்கடுத்ததாக பெருக்கல் இருக்குது. பெருக்கலை என்னவா எடுத்துக்கணும், கழித்தலாக எடுத்துக்கணும். கழித்தல் 12. அடுத்ததாக வகுத்தலை கூட்டலாக எடுத்துக்கணும். இப்போ இதை சால்வ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்துடும். நமக்கு தெரியும் போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு என்ன எடுக்கணும், பிராக்கெட். சரிங்களா, பிராக்கெட் இருக்கா இந்த கேள்வியில்? இல்லை. அதற்கடுத்ததாக டிவிஷன், அதாவது வகுத்தல் இருக்கானா? இருக்குது. அப்போது 32 வகுத்தல் 4ன்னு இருக்குது. 32 4ஆல் வகுத்தோன்னா 8. அடுத்ததாக பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. 25 × 8 -12 + 3. ஓகேங்களா, வகுத்தல் முடிஞ்சிச்சு. அதற்கடுத்ததாக என்ன, எம்னா மல்டிப்ளிகேஷன், பெருக்கல் குறி இருக்கா? இருக்குது. 25 × 8 பெருக்கணும். சரிங்களா, 25 × 8. அப்போ 20 × 8 160, 5 8 40. அப்போது 200. மைனஸ் இருக்கிறத அப்படியே எழுதிக்கணும். இதற்கடுத்ததாக எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அடிஷன், அதாவது கூட்டல் சிம்பிள் இருக்கா? இருக்குது. அதற்காக இதையும் அப்படியே கூட்டிடக்கூடாது. நம்ம ப்ளஸில் இருக்கிற வேல்யூவை கூட்டிக்கலாம். +200 இருக்குது, +3 இருக்குது. ரெண்டுத்தையும் கூட்டினா 203. மைனஸ் பேலன்ஸ் என்ன இருக்குது? 12. இப்போ 203ல் 12 போனால் எவ்வளவு? அதுதான் விடை. 3ல் 2 போனால் 1, 20ல் 1 போனால் 19. அப்போ ஆன்சர் 191. ஆன்சர் ஆப்ஷன் சி 191 என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை. சரிங்களா, இந்த 10 கேள்வி போதும். நாளையிலேருந்து நம்ம கொஞ்சம் அதிகமான கேள்விகளை கூட பார்க்கலாம். சரிங்களா, மொத்தமாக ஒரு 76 கேள்விகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3-4 நாள், சரிங்களா, ஒரு 4-5 நாள் டைம் எடுத்து சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கை முடிச்சிடலாம். சரிங்களா, மொத்தமாக 76 கேள்விகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போட்டு நம்ம ஒரு 5 நாளில் ஒரு டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா ஒரு 10 டாப்பிக்கு மேலே இருக்குது. சரிங்களா, 10 டாப்பிக்கு மேலே இருக்குது. ஸோ டைம் எடுக்கும் நம்ம எக்ஸாமுக்குள்ளே. ஆனால் கன்ஃபார்மாக முடிச்சிடலாம். இனி வரும் நாட்களில் ஒரு 20 கணக்குகள் போட்டோன்னா இதையே கூட நாளைக்கு ஒரு 15 போட்டால் கூட இன்னொரு 3 நாளில் முடிச்சிடலாம். சரிங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி, குறைகளாக இருந்தாலும் சரி, நிறைகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாச்சும் உங்களுக்கு கணக்கு புரியல, எனக்கு திரும்பவும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுங்கள். நாளைக்கு வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா, அந்த சம்மை மட்டும் கூட தனியாக கூட பார்க்கலாம். சரிங்களா, அல்லது ஷார்ட்ஸாக கூட அந்த சம்மை போடுறேன். ஸோ உங்களுக்கு எந்த கேள்வி புரியலையோ அதை சொல்லுங்கள். நம்ம நாளை வகுப்பில் கூட அதை பார்க்கலாம். இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சென்றடையணும் அப்படின்றது தான் நம்மளுடைய முக்கியமான குறிக்கோள். சரிங்களா, ஸோ நண்பர்கள் பயன்படுத்திக்கோங்க. இனி வரும் நாட்களில் தொடர்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினை இதே மாதிரி தினந்தோறும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி தமிழுக்கும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரீஸ் வேணுமா, இதே மாதிரி 10 கேள்விகள் 20 கேள்விகள் ஒரு நாளைக்குன்னு வேணுமா அப்படின்றதையும் சொல்லுங்கள். கூடவே நம்ம தமிழுக்கு இலக்கண வகுப்புகளையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். புணர்ச்சியில் முதல் டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது சார்ந்த வீடியோக்களும் தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா புணர்ச்சி பார்த்தா தான் நமக்கு பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகளை ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா, நமக்கு அந்த ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப 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 முக்கியம். ஒவ்வொரு கொஷினும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடிப்படையான புணர்ச்சி விதிகள் சார்ந்த வீடியோக்களை தான் நம்ம போட்டுட்டு வரோம். அதற்கடுத்ததாக பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகையும் பார்த்துடலாம். பள்ளிப்பாட புத்தகத்தில் இருக்கிறது, அவுட் சோர்ஸில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸோடய நம்ம வீடியோ இருக்கும். ஸோ நண்பர்கள் பயன்படுத்திக்கோங்க. நன்றி.